சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அருகில் உள்ள பொழிச்சலூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ லட்சுமி ஐகிரீவ சுவாமி ஆலய ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேக விழா மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு மற்றும் பல்லாவரம் மூவர் நகர் பொழிச்சலூர் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆலயம் ஆகம விதிகளின்படி புதுப்பிக்கப்பட்டு உப சன்னதிகளான கருடன், ஆஞ்சநேயர், கற்பக விநாயகர் சன்னதிகளும் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக திருக்கோவிலில் கோபூஜை, மகா கணபதி பூஜை, சாந்தி ஹோமம், யாத்ராதானம், 4 கால யாகசாலை பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு மகா பூர்ணாகுதி யாத்ராதானம் நடைபெற்றது. பின்னர் கலச புறப்பாடு மேற்கொள்ளப்பட்டு வேத ஆச்சாரியர்கள் வேதங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் எடுத்து செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயத்தின் நிர்வாகிகள் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. திருமங்கை யாழ்வாரால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட தொண்டை மண்டல திருப்பதிகளில் ஒன்றான பொழிச்சலூர் கிராமத்தில் எழுந்தருளி சேவை சாதிக்கும் ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவ பெருமாள் வேண்டியவருக்கு வேண்டியவற்றை கொடுத்து நாளும் நம்மை அனுகிரகித்து வருகிறார் என்றும், குதிரை வடிவமான எம்பெருமான் முக்கிய விரத நாட்களில் குதிரை ரூபமாக இந்த சன்னதிக்கு நேரில் வந்து கோயிலில் அர்ச்சகர் தரும் பிரசாதங்களை ஏற்றுக்கொண்டு திரும்புவதாகவும், இன்றளவும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர் தேர்வில் வெற்றி பெற ஞானாதிபதியான லட்சுமி ஹயகிரீவ பெருமாளுக்கு ஏலக்காய் மாலை சாற்றி விளக்கேற்றி சன்னதியை பிரதட்சணம் செய்து தேர்வில் வெற்றி பெறுவது இன்றளவும் கண்கூடான காட்சியாக உள்ளது. மேலும் உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு வேண்டுவோர் 9 சனிக்கிழமை தொடர்ந்து இந்த சன்னதிக்கு வந்து பெருமாளை பிரார்த்தித்து பிரதட்சணம் செய்தால் வாழ்வில் வளமும் நலமும் பெருகும். மேலும் ஜோதிடர்கள் தங்களின் வாக்கு வன்மை பெற இச்சன்னதிக்கு வந்து 48 நாட்கள் விளக்கேற்றி இப்பெருமாளை பிரதட்சணம் செய்ய தங்களின் வாக்கு வன்மை அதிகரிப்பதை காணலாம். நினைத்த நல்ல காரியங்கள் கைகூட, புத்திர பேறு வாய்க்க, திருமண தடைகள் நீங்க பெருமாளை வழிபட்டால் துயரங்கள் நீங்கி வளங்கள் பெருகும். இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆலய உபயதாரர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பெற்று சென்றனர்.